சென்னை எண்ணூரில் அமோனியா வாயு கசிவால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சந்தித்து நலம் விசாரித்தார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சதீஷ் முருகனிடம் கேட்கலாம். சதீஷ் முருகன், வணக்கம். அமைச்சர் தற்போது அந்த சந்திப்பின் போது என்னெல்லாம் விஷயங்களை பொதுமக்களிடம் எடுத்துரைத்தார், அவர்கள் என்ன மாதிரியான விஷயங்களை அவர்களிடம் கூறினர், முழு விவரங்கள் என்ன சதீஷ் முருகன்? வணக்கம். நேற்று தினம் இந்த எண்ணூர் பகுதியில அமோனியா வாயு வெளியேறி பொதுமக்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டனர். 30க்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்ட நிலையில முதற்கட்டமாக பாதிக்கப்பட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் விட்டு 6 பேரை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில அனுமதித்திருந்தனர். நேற்று இரவே ஆம்புலன்ஸ் மூலமாக அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். இதே போல திருவெட்டில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையிலும் ஒரு 20க்கும் மேற்பட்டவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த 2 மருத்துவமனைகளுக்கும் நேரில் சென்று மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட மக்களிடம் நேரடியாக நலம் விசாரித்தார். அதே போல அங்க அவர்களுக்கு அளிக்கக்கூடிய சிகிச்சை குறித்தும் கேட்டறிந்தார் மருத்துவர்களிடம். ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில அந்த அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேரிடம் என்ன மாதிரியான பிரச்சனைகள் அவர்களுக்கு தற்போது வரை இருக்கிறது, என்ன மாதிரியான சிகிச்சைகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது என்பது குறித்தும் வேறு எந்த உதவியாக இருந்தாலும் அரசு தரப்பில் செய்ய தயாராக இருப்பதாகவும் அவருக்கு உறுதியளித்திருந்தார். இதன் தொடர்ச்சியாக இந்த ஆய்வின் பொழுது அவர்கள் நலம் விசாரித்து அந்த நிகழ்வின் போது ஸ்டான்லி மருத்துவமனை டீன் பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட மருத்துவ குழு நிபுணர்கள் இருந்தனர். இதே போல தனியார் மருத்துவமனையிலும் அவர் அங்கிருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சு நலம் விசாரித்திருக்கிறார். அங்கு அவர்களுக்கு அளிக்கக்கூடிய சிகிச்சைகள், என்ன மாதிரியான மருத்துவ உதவிகள் தேவைப்படுகிறது, வேறு ஏதேனும் உதவிகள் தேவைப்பட்டால் உடனடியாக தன்னை அணுகுமாறும் அவர் உறுதியளித்திருக்கிறார். இது தொடர்பாக தொடர்ந்து மருத்துவ சிகிச்சை அளிப்பது தொடர்பாகவும் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அரசு துறை தரப்புல என்பது குறித்தும், தொடர்ந்து அந்த பகுதிகளில் மருத்துவ முகாம் உள்ளிட்ட வசதிகளை வருங்காலங்களில் செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. முழு விவரங்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.